ஒரு மரத்தை வேரோடு வெட்டி சாச்சிட்டா என்ன செய்யும்? அந்த மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து நான் பக்கமும் துளிர்த்து எழுவது போல வெட்டி வீழ்த்தப்பட்ட அழைத்து ஒழிக்கப்பட்ட அன்னை தமிழின மக்கள் நாம் புறமும் துளிர்த்து எழ வேண்டிய தேவை, ஒரு வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. அதான் இதெல்லாம் பண்பாடு வழிபாடு எல்லாம் மீட்சி எல்லாத்தையும். இதுக்கு தனியா ஒரு திட்டம் போட்டலாம் செஞ்சுக்கிட்டு முடியும், போகும்போதே பண்ணிடணும். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சட்டமா? வைக்கணும்டா. அவன் தான் நான் நல்ல ஆத்தாள கொண்டு பிறக்கிறவன், வைக்கணும். தமிழ்ல பேர் வைக்கணும், தமிழ்ல தான் பேசணும். இது நாகரிகமாக இன்னும் 4 ஆண்டுல எழுதி வச்சுக்க. நீ இங்கிலீஷ்ல பேசுறான்டா, ஈனப்பேமேனா நம்பருடா அச்சி. நீ நினைச்சிருக்கிறியே தாழ்ந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதி அது உருவாகும். தமிழ் பேசுறவன் இங்கிலீஷ் பேசுறத நாகரிகம் நினைக்கிற ஈனப்பைய இவன் தாழ்ந்த சாதிடா. இவன் அன்டச்சபிள் கேஸ்ட். தங்கிலீஷ் பேசுறவன் அன்சீயபிள் கேஸ்ட். இவனை பார்க்கவே கூடாதுடா. நாம யார்? தூய தமிழ் மரபினர், வீர தமிழர் மரபில் வந்தவன். நமது பரம்பரை யாது? ஐயா கலைஞர் சொல்றாரு, நாங்க இரணியன் வம்சம், நாங்க ராவணனின் வம்சம். அவர் சொல்றாரு நீங்க வம்சம், நாங்க இரணியன் ராவணன் அம்சம். எப்படி இருக்கு? ராவணன் வம்சம் 16-17 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தது. அத்தனை காலமும் ராமலீலா மைதானத்தில் ராமலீலா நடத்தி நமது பாட்டன் ராவணனை நோக்கி அம்பு விட்டான். ஒரு தடவை மான தமிழினத்தை நீ அவமதிக்கிற இந்த செயலை நீ பாத்தியா இல்லையா? ஒரு தடவையும் கேட்கல. இனி நீ விடும்போது நாங்க உன வீரத்தமிழர் மண்ணு, நீ பல ஆயிரக்கணக்கில் வேலை விடுவோம் இந்த பக்கம் நோக்கி. நீ உன் வேலையை செஞ்சுக்கிட்டே வா, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே வரேன். மக்கள் யார் முன்னாடி வரணும் வரட்டும். ஓட்டுக்காக செய்யறேன்னா அப்ப நீங்க இவ்வளவு நாள் ஓட்டுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா பாருங்க, பூசாரி ஓட்டு போட்டு வரணும்னா பாரதிய ஜனதா பல ஆண்டுக்கு இந்த நாட்டை ஆண்டு இருக்கணும். ஓட்டு இல்லை, என் உரிமை, என் கடமை, அதை நான் செய்வேன். இவர் இந்துவா? ஐயா பாண்டியன் அவர்கள் சொன்னது போல இவங்க எல்லாம் இந்துவா? இயேசு எப்படி கிறிஸ்தவர் இல்லையோ அப்படி இவரும் இந்து இல்லை. இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர். அவர் இறந்து பல ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த மதத்தை உருவாக்குறாங்க, கிறிஸ்தவங்கிற மதத்தை. இவங்க தான் அவரை கிறிஸ்தவர்னு சொல்றாங்க, அவர் கிறிஸ்தவர் இல்லை. இவங்க என் தூங்கும் போது என் முதுகுல முத்திரை குத்திட்டான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் பாட்டன் இவனோ மாயவனோ முருகனோ வர்ணனோ இந்திரனோ கொற்றவையோ இந்து இல்லை, தூய தமிழன். அவன் சைவ மரபினன். அவனை போய் நீ இந்துன்னா நான் எப்படி ஏற்கிறது? நான் ஏற்கல. நாங்கள் தமிழம், எங்கள் மதம் தமிழம். மார்க்கம் வள்ளுவம், வள்ளுவம்னு வச்சா அதுல சாதி பேரை வச்சிருக்கான். எங்க ஐயா சொன்ன மாதிரி ஆசிவகம், மறுபடியும் ஆசிவகமா புதுசா ஒன்று எழுதுவோமே, இந்து இஸ்லாம் முஸ்லீம் பௌத்தம் கூத்த மாதிரி தமிழம். நாங்க எங்க பிள்ளைகள் சான்றிதழ் எங்க ஐயா தரங்க, அப்பா தரங்க பன்னீர்செல்வம் அவர் பேத்திக்கு சாதி அதை எடுத்துரு, சமஸ்கிருத சொல்லு, குடின்னு போடு. எங்கள் குடி தமிழ் குடி, எங்கள் மதம் தூக்கு, எங்க வழி மதம்னா வழி, மார்க்கம்னா வழி, எங்கள் வழி தமிழம் எழுதி சேர்த்துட்டார் பள்ளிக்கூடத்தில். நாங்கள் பல ஆயிரக்கணக்கில் தமிழம் மதம் இருக்கிற ஒரு விழா நடத்த போறோம். ஆன்றவர்களுக்கு பூணூல நீர விழா நடத்த போறோம். எங்க ஐயா பாண்டியன் தமிழ்வாணன் இவங்கெல்லாம் பூணூல் போட போறோம். எனக்கு பாட்டன் சொல்றான், அந்தணன் என்பவன் அறவோன் என்று சொல்றான். சிந்தன்மை பூண்டு ஒழுகலான்ங்கிறான். அந்தணன் என்பவன் அறவோன். நீ ஆரிய பார்ப்பன நினைச்சிட்டு அலையாத. இதை இவன் தூக்கி போட்டுக்கிட்டு ஏன் நூல் ஏன் நூல்ன்ற அது ஓ நூலா? உன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தியா? பறைய இவன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தி உன் தோட்டல பூணூலா இருக்கு. அப்போ நான் ஒண்ணு கூட்டு வளர்த்தது, எஜிதிப்பு வளர்த்தது, என் வேர்வையில விளைஞ்சது. அந்த நூலை நீயாவது திருச்சியா? திரிச்சது நானு. அதனால அறிவார்ந்த சான்றோர்களுக்கு பூநூல நீர பெருவிழா நடத்த போறோம். ஆன்றோர் சான்றோரை மதிப்பதற்கு ஒரு அடையாளம். எங்க ஊர்ல தச்சர்லாம் பூநூல் போட்டு தான் தச்சு வேலை செய்யறாங்க. அதனால ஒரு பெருமைக்குரிய அடையாளம். நீ தொலைச்சதை எல்லாம் எடுக்கிறான். இப்ப நான் செய்யற வேலை என்ன? உன் பணப்பைய ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடுறான், நீ என்ன செய்வ? விரட்டி ஓடி போய் பிடிச்சிட்டு பறிச்சுட்டு வருவீல்ல? அப்படித்தான் 3000 ஆண்டுக்கு முன்னாடி பறிச்சுட்டு போனதை இப்ப நான் கிளம்பி போய் பறிச்சுட்டு வரப்போறேன். ஒரு ஆள் ஓட முடியாத உங்களை சேர்த்துக்கிட்டு ஓடுறோம். எல்லாரும் கூட ஓடிவாங்க, ஆளும் பேருமா போய் அடிச்சு பறிச்சுட்டு வருவோம்ட்டு. விட்டுறாத.